எஸ், இட் இஸ் டைம். இனி அடிக்கலாங்க. அடி 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 நீ அடிக்கலாம். எனக்கு வந்து மனசு ஓரத்தில் ஒரு வலி இருந்தது. என்ன வலி இருந்ததுன்னா, ஐயோ நேற்று துஷார்ட்டெல்லாம் பேசும்போது, துஷார் பேசும்போது கண் ஓரத்தில் கண்ணீர் வருது. ஒருவேளை ஹார்ட்டோட ஒரு ஓரத்தில் வந்து ஒரு நல்ல ஆள் இவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்களோ, அவங்கள நம்ம தப்பா அடிச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. இன்னையில இருந்து இந்த செகண்ட்ல இருந்து அடி பிரிக்கலாம். யாரை சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய பார்வை. ஏன்னா திஸ் விமன் இஸ் எ பியூர் இவில். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, சுயநலத்துக்காக விளையாட்டை எந்த நிலைமைக்கும் தள்ளி வைக்கக்கூடிய உள்ள வந்திருக்கிறது ஒரு கேம் ஷோக்காக. பட் அந்த கேம் ஷோவோட எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாத ஆட்களை மட்டும்தான் நம்ம வந்து அடிப்போம். அந்த எத்திக்ஸை அவங்க இப்போ விட்டுருக்காங்க, அந்த எத்திக்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு விட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோம். நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து ஓப்பனாக இனிமேல் அடிக்கலாம், ஓப்பனாக கண்டென்ட் கொடுக்கலாம். இவங்க கொடுக்குற நெகட்டிவிட்டியை வந்து நல்லா என்ன சொல்கிறது, கண்டென்ட் மில்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடந்திருக்கு இந்த டாஸ்கோட செமி ஃபைனல் அப்படின்னு வச்சுக்கலாம். டாப் 3 கண்டெண்டர்ஸ் ஃப்ரம் பிக் பாஸ் ஹவுஸ். அவங்க இந்த வாரத்தில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கக்கூடிய 3 பேருமே டாப் 3 இருக்கக்கூடிய 3 பேருமே பிக் பாஸ் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி அந்த ஃபீஸ்ட் ஒன்று பிக் பாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார் இல்லையா, ஒன்று உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தார்ல, அதை பிக் பாஸ் வீடு தான் சாப்பிட போறாங்கன்றது உறுதியாயிருச்சு. இதுலயே வயிறு எரிஞ்சு போய் கிடைக்கிற பாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய அள்ளக்கையா இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போய் எல்லா கேமராலையும் எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு பிச்சை எடுத்துட்டு இருக்குது. தெளிவா தெரியுது. ஏன் அந்த வேர்டை நான் யூஸ் பண்றேன்னா, இவங்க ஆல்ரெடி வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அதையும் தாண்டி வகையில் இருக்கிறதெல்லாம் தின்னு விட்டு, அவரோட ஆப்பிள் இவரோட கண்டது அந்த தோசை இந்த தோசை எல்லாம் தின்னு விட்டு, இந்த ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமாமா, உள்ள எதுக்கு விளையாடுறதுக்கு போனீங்க, திங்க போனீங்களா அப்படின்னு நம்மளும் கேட்கலான்னு தோணுது. இப்ப பாருக்கு வருவோமே, உள்ள விளையாடக்கூடிய ஆட்கள் 3 பேர், சபரி, கமருதீன், நம்மளுடைய துஷார். இந்த டாப் 3 இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் கொடுக்குறாரு, ஒரு ட்விஸ்ட். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? உங்களுடைய டிஃபெண்டர்ஸை நீங்க தான் செலக்ட் பண்ணணும். 2 பேரை, ஒன்னு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து, இன்னொன்னு வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து. சரி, யோசிச்சாங்க. டிஃபெண்டர்ஸ் அப்படின்னா என்ன? இவ்வளவு நாளா வந்து டிஃபெண்டர்ஸ் அப்படின்னும் போது வந்து டிஃபெண்ட் பண்றவங்க. அப்ப சபரி எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, தன்னை வந்து அந்த இதுக்கு ஓட முடியாம தடுக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்ற பாணியில வந்து டிஃபெண்டர்ஸை முதல்ல செலக்ட் பண்ணிடுறாரு. ஓகே, எல்லாரும் அப்படித்தான். துஷார் அப்படிதான் செலக்ட் பண்ணா, கமருதீன் மட்டும் செலக்ட் பண்ணாம இருக்கும்போது பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிஃபெண்டர்னா யாருன்னா உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு டிஃபெண்ட் பண்ற ஆட்கள் அப்படின்னு சொல்லணுமே. எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஏன்னா சபரி தன்னோட டிஃபெண்டர்ல ஒரு ஆளா பார்வதியை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த வீட்லயே சபரி தோக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ஆள் பார்வதி தான் அப்படின்றது சபரிக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து இந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அதை ஈஸியா ஜெயிக்கக்கூடிய, அந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல ஈஸியா போய் வந்து அடிக்கிறதுக்கு தனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஸ்லீப்பர் செல்ல வேணாலும் செலக்ட் பண்ணிருக்கலாம். சபரியுமே உள்ள வந்து பல ஸ்லீப்பர் செல்ல வச்சிருக்காரு. எஃப்ஜிஎல் இருந்து அத்தனை பேர் வச்சிருக்காரு. அந்த வீட்டில இருந்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வேணும்னா எஃப்ஜேவோட ஸ்லீப்பர் செல்லா இருக்கக்கூடிய ஆதிரை இந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணிருக்கலாம். பட் பார்வுக்கு சபரி ஜெயிக்கிறது சுத்தமா பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சனாலே என்னன்னு தெரியல, பார்வை செலக்ட் பண்றாரு. இப்போ என்னாச்சு, பார்வு இவங்களுக்காக விளையாட மாட்டாங்க அப்படின்றது சபரிக்கு தெளிவா தெரியும். அது அவருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி என்னன்றது தெரியல. அதே மாதிரி பாரு இந்த கேமுக்கான ஸ்பிரிட் அந்த இடத்துல உடைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னை வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ தன்னோட டிஃபெண்டரா செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய சபரிக்காக அந்த இடத்துல விளையாண்டு இருந்தாங்கன்னா நம்ம பார்வை பாராட்டி இருப்போம். இந்த 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 பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அளவுக்கு வந்து இந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறதுக்கு ஒரு டைம் வரும்ல, இங்க காட்டிட்டாங்க. சபரிய எப்படியாவது தோக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, ஆப்போசிட் டீம்ல கமருதீன் டீம்ல விளையாண்டுகிட்டு இருக்கக்கூடிய கமருதீன் டீம்லயும் இவங்க டீம்லயும் விளையாடக்கூடிய அப்சரா அண்ட் நம்மளுடைய இவரு யாரு கானா வினோத், அவங்ககிட்ட போய் வந்து பாரு பேசுறாங்க, எனக்கு சபரி ஜெயிக்க கூடாது, எப்படினாலும் சபரி ஜெயிக்க கூடாது. அதுலயும் வந்து சபரி ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை, ஜெனரலா விளையாடுவாங்க, அப்படி இல்லப்பா இது எல்லாத்துக்கும் பொதுவா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்ல ஒருத்தர் தோக்கணும் அப்படின்னு விளையாடக்கூடியவங்க எந்த சீசனையும் ஜெயிச்சது இல்லை. பட் உறுதிப்படுத்திட்டாங்க. நான் நேற்று இருந்து சொல்றேன், இவங்க வந்து நெகட்டிவிட்டி தனக்கு வரணுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதை வந்து ரொம்ப தெளிவா பண்றாங்க. ஸோ சபரியோட ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இவங்க மேல செம காண்டாயிருவாங்க, பார்வதி மேல செம காண்டாயிருவாங்க. சரி, அடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்குது, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி இவங்க ஓட ஆரம்பிக்கும் நேரா போய் என்ன ஆகுது அப்படின்னா, துஷாரை வந்து சைடில் இருக்கக்கூடிய விக்கல்ஸ் விக்ரமும், அவரும் சபரியோட டிஃபெண்டர் தான், விக்கல்ஸ் விக்ரமும் வந்து இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தடுக்கிறாங்க. துஷார் வந்து சைடில் அந்த செவுத்துல தலை அடிச்சு கீழே வந்துடுறாரு. கீழே அந்த தலையில ஒரு இது மாட்டிருப்பாருல, அதெல்லாம் கீழே பொடி பறக்குது. அப்புறம் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. சபரியும் இவரால் வந்து அதை எடுக்க முடியல. சபரியும் இவங்க 2 பேரும் கமருதீன் இவங்க 2 பேருமே வந்து அந்த துஷாரோடதும் கமருதீனதும் எடுத்துட்டு வந்து வச்சிடறாங்க உள்ள. இப்போ
இவனால சபரியோட கையில் எடுத்துட்டான், அதை உள்ள வைக்க முடியல, சபரி வெளியேறிட்டார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபரி யாரை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுட்டாரு. சபரி ஜெயிக்க கூடாது அப்படின்னு நம்மளுடைய இவங்க ஒரு இது போட்டாங்கல்ல, அது நடந்துருச்சு. ஆனா அவங்க எந்த எக்ஸிகியூஷனும் பண்ணல, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவங்க யாரையும் இது பண்ணல. சபரி உள்ள வரக்கூடாது அப்படின்னா சபரியோடது வந்து சபரி தோக்கணும் அப்படின்னா வந்து சபரியோடது உள்ள போகக்கூடாது, அது நடந்துருச்சு. சபரி ஆனா வெற்றி பெற்றுட்டாதுல, ஏன்னா அவன் யார் மாஸ்க் எடுக்கணும்னு நினைச்சானோ அந்த மாஸ்க் எடுத்து கொண்டு உள்ள வச்சுட்டான். இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ தலையில அடிபட்டு ஒருத்தன் கீழே கிடக்கான். எல்லாரும் வந்து சுத்தி நின்று எல்லாம் பாக்குறாங்க, பேசுறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. மேடம் வந்து பின்னாடி போய் கை கட்டி நின்று இருந்தவங்க எல்லாரும் விலகுனதுக்கு அப்புறம் கேமரா ஸ்பேஸ் கிடைக்கணும்ல, நல்லா கவனிங்க, நீங்க திருப்பி எடுத்து வேணாலும் அதை போட்டு பாருங்க. எல்லாரும் அங்க கூட்டமா நின்று அவன்கிட்ட கேட்கும்போது பக்கத்துல வரவே இல்லை மேடம். எல்லாரும் விலகுனதுக்கு அப்புறம் பக்கத்துல போய் யாரோடது வச்சிருக்க அப்படின்னு பார்த்துட்டு சபரியோடதுன்னு பார்த்துட்டு ஏன்னு கத்துறாங்க. ஓகே, எனக்கு அப்பதான் தோணுச்சு, எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அப்பாடா, இனிமே கொஞ்சம் கூட நம்ம வந்து அடிக்கிறதுக்கு யோசிக்கவே வேண்டாம், இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்து மேடம் வந்து யாருக்கிட்ட நம்ம கானா வினோத்திட்டு இவங்ககிட்ட சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து என்னோடது எடுத்தாங்களே, எனக்கு எப்படி இருந்திருக்கும் மேடம். அது கேமு, அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியை வந்து உள்ளுக்குள்ள யாருக்கு இந்த நாமினேஷன் பாஸ் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்காக வந்து நம்ம அந்த அவங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்களுக்கு நம்ம விளையாடலாம். ஆனால் இங்கே கேம் ரூல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டிஃபெண்டரா உங்களை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த கேமுக்குள்ள விளையாடுற ஆளா இருந்திருந்தா அதுக்கு உண்மையா இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் கிடைக்கும். 1000 தான் சபரிக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கேம்னு வந்தோடனே இவங்க மாறிட்டாங்கடா அப்படின்றது கிடைக்கும். ஆனா அங்கேயும் உங்க பர்சனல் வெஞ்சன்ஸை மனசுல வச்சுக்கிட்டு இவன் உங்களை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க போய் ஆப்போசிட் டீம் கூட இது பண்ணிட்டு இவன் தோத்ததுக்கு அப்புறம் இது பண்ணீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சேர்த்து வச்சிருந்த மக்கள்ல, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மக்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 25% மக்களை நீங்க இன்னைக்கு இழந்திருப்பீங்க இந்த ஒரு செயலால அப்படின்னு தோணுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் பார்வோட சப்போர்ட்டர்ஸ் மட்டும், பார்வோடைய செயல் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப தப்பா இருந்துச்சு, ஒரு கேம் ஸ்பிரிட் இல்லாம அவங்க விளையாண்டுட்டாங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். இது வந்து யாரும் இது பண்றதுக்கெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா அந்த பார்வை சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க ஓட்டு போடுங்க, அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. பட் இந்த விஷயத்துல அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப தவறா இருந்துச்சு, ரொம்ப பர்சனலா வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள கேமில் அவுட் பண்ணது இவங்க எல்லாம் பிளான் பண்ணி அவுட் பண்ணாங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கேம். பட் இங்க அவங்க கேமுக்கு வெளியே பர்சனல் வெஞ்சன்ஸை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்ற உண்மையை உணர்றவங்களா இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடிக்கலாம், அடி 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 அடின்னு அடிக்கலாம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன்